என்னன்னு கேட்கலாம். இருந்தாலும் நடுவர் அவர்களே 30 வருஷம் இந்த நற்பணி மன்றம் நல்லா நடக்குதுன்னா அதுக்கு நம்ம பட்டிமன்ற குழுவில் ஒரு கைதட்டு கொடுக்க பாக்குதா. 30 வருஷம் புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து ஒன்னா பிழைக்கிறதுக்கு. ஆனா 30 வருஷம் ஆரம்பிச்சு எங்க காலத்துல ஆரம்பிச்சு உங்க காலத்துக்கு வந்திருக்குது பாத்தீங்களா. அதுக்கே இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை இளையநிலா நற்பணி மன்றத்தார் எல்லாருக்கும் பாதத்துல வச்சு கும்பிடுறது இந்த மஞ்சளானுக்கு ஒரு சந்தோஷம். ஏயா இத்தனை பூ இருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுற? நீங்க கேட்கல வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா. வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு. அதை ஆறு கொண்டாந்து ஓடுற காசு வேலை மக்கள்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க பேமஸா பேசுறாங்க. 30 வருஷம் இளைஞர்களா நற்பணி மன்றத்தை நடத்துறாங்க. உன்ற தாய்மாம ஒரு வேற காசு வேலையா இதெல்லாம் விட்டு போட்டு நாளைக்கு மூஜியில எப்படிதான் முழிப்பு நீங்க கேட்கலாம் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா மத்த பூ காட்டியும் பருத்தி பூ கொண்டாந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போடணும்னு சொன்னேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய எல்லா சனமும் அதிகலைப்புல வாழக்கூடியவங்க. அடுத்தவங்க காசுக்கு 5 வீசா ஆசைப்படாத என் அருமை தமிழ் சொந்தங்களுக்கு பருத்தி போக உங்க பாதத்துல வைக்கிறங்க. சிறப்பியா நடுவர் அவர்களே நல்லவரு வல்லவரு. போன கட்டாப்பு கேட்டா நாம வேற பக்கம் ப்ரோக்ராம் வாங்கிட்டு வர முடியல. வந்தா இந்த கட்டாப்பு நடுவரு மகாராசனே தான் வரணும்னு சொல்லி 4 வருஷம் கழிச்சு பழையபடி பட்டிமன்றம் போட்டுக்கிறாங்க இளைஞர்களா நற்பணி மன்றத்தார். இப்பேற்பட்ட சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே கோட்டம் குறையாத கொண்டப்பு வாடாத முள்ளு முறியாத முறப்பு வாடாத எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து 30 ஆண்டு காலமா இந்த தேர் இழுத்துட்டு போறாங்களே. அந்த தேர்ல ஒரு சங்கிலிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி நீங்க இப்படி கட்ட போட்டு உட்காந்துருக்கீங்களே, இது நியாயமா? நான் சட்டை ஓட்டுதான் உட்காந்துருக்கேன். எங்கேயா கட்ட ஓட்டு உட்காந்துருக்கேன்? ஏன் நடுவர் அவர்களே வந்ததையும் ரூம் போட்டு கொடுத்து கூட்டிக்கிட்டு போய் அருமையா இட்லி போட்டாங்க, கிச்சடி போட்டாங்க. வாங்கி வாங்கி தின்னையே உனக்கு மனசாட்சி இல்லையா? என்னையா பண்ணேனா? ஏன் நடுவர் அவர்களே அப்ப என்ன செஞ்சவன்னு நினைப்பு இல்லாமதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் நடுவர் அவர்களே சொல்லியா? இந்த சடா நாளைக்கு இடம் ஆப்பளம் ஆனங்கிட்ட மஞ்சனாதா இப்படி பனிப்பாட்டியாடா நாளைக்கு நாக்கு மேல வல்ல போட்ட ஆறாலும் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? வேற என் தாய்மாம்பை குமரேசன் இருக்கிறேன் செம்மலான் இருக்கிறேன். நாளைக்கு காரி துப்ப மாட்டானா? ஏடா இப்படியாடா என் ஊருக்குள்ள வந்து வண்டிட்டு போனீங்கன்னு கேட்டான். நான் இந்த மூச்சி கொண்டு எங்க வச்சுக்குவேன்? இப்படி பண்ணலாம். என்னையா பண்ணேன்? ஏடவர்களை பட்டிமன்றம் பேசுறதுக்கு இளைஞர்களா நற்பணி மன்றத்தார் நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு வந்து. ஏய் யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டும் தான். இவன் என் தம்பி. உன் தம்பி ஏதோ பைத்தியம் முடிக்கப்படாதா? அது என் மகையா? ஆனா மகளுக்கு பைத்தியமே வராதோ? ஏய் அது சேலை கட்டிருக்கியா? ஆமாமா ஊர் உலகத்துல எவன் சேலை கட்டி இவன் கட்டிக்கிறான். ஏய் இவன் வேட்டி கட்டிருக்காயா? 6 கட்டாங்க வேட்டி நீ கட்டிக்கிறங்க. ஏய் இவனுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு. என்ன கோச்சுட்டு போறியா? கோச்சுட்டு போற பெருசு இல்லம்மா. கோச்சுட்டு போறவள தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா? உன் புத்தி விடாது போல இருக்கேன். 2 பாட்டில் எடுத்துட்டு போற. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உங்க அண்ணனுக்கு திருவங்கத்துக்கா? வேற என்ன எடுத்த? உங்க சாமான போச்சு. பட்டிமன்றம் வர சொன்னா செல்போன் செல்லு வச்சுடா. உனக்கு பட்டிமன்றத்தை வர சொன்னோமா ஆட்டையை போட வர சொன்னோமா? பைத்தியம் சொன்னதுனால ஓம்ட்டு போச்சு யாம்ட்டு பொருள் பூரா. நான் கண்டிக்கிறேம்மா நீ உட்காருமா. நான் கண்டிச்சு பேசுறேம்மா நீ உட்காருமா. நான் திட்டுறமா நீ உட்காருமா. நான் பாத்துக்கிறேம்மா. நான் பாத்துக்கிறேன். என்ன நடுவர் அவர்களை பைத்தியம் முடிச்சாலும் நீங்க யாராருக்கு பேசுறீங்க? இது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. 2 பேரும் பாரியா? 2 பேரும் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? நடுவர் அவர்களை நீங்க படிச்சு வட்டமாக்கி வேலையில இருந்து என்ன பிரயோசனம்? அவி 2 பேரும் படிச்ச பைத்தியம். ஏய் என் தம்பியை எனக்கு வந்து 22 வருஷமா தெரியும். அந்த இளவெடுத்தவளை 27 வருஷமா தெரியும். அத எனக்கு 10 வருஷமா தெரியும். அவளை எனக்கு 9 வருஷமா தெரியும். இது 2 என்ன பைத்தியம் ஐயா? ஆமாங்க. 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 2மே லூசு. ஒன்னு அரை லூசு ஒன்னு முழுக்க லூசு.
நடுவர் அவர்களை நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, காசு காலத்துல பேச வேண்டிய தலைப்பு, இளைநிலாவில இறக்க வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? போயிட்டு வாங்க, அடுத்த வருஷம் 31வது ஆண்டுல சொல்றேன். அதுவும் நாம தான் பட்டிமன்றம். நாம இல்லாம இளைநிலை பட்டிமன்றம் நடத்திடுவாங்களா? நடந்தா விட்டுருவனா? தலைப்பு என்னங்க? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார். நான் என்ன தலைப்புல பேசணும்? நீங்க சட்னியில பேசுங்க. நடுவர் அவர்களே, மனமானாடு இட்லி வேணும்னா குடுக்குடுன்னு உள்ள இறங்குறதுக்கு சட்னி தாங்க பெஸ்ட். சாம்பார் தான் 5-6 வண்ணத்து போட்டு அரைச்சு கிடக்கணும். சட்னி தேங்காய் எடுத்தோமா, பொட்டுக்கல்லை வச்சோமா, அம்மி எடுத்தோமா, 4 நச்சுக்கணுமான்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டா அடா குடுக்கும் 7 இட்லி உள்ள இறங்குங்க. ஒரு அரசலுக்கு 12 இட்லிங்க. நான் 2 அரசத்து பண்ணுங்க. அது தேங்காய் சட்னியில பொட்டுக்கல்லை போட்டா பொட்டுக்கல்லை சட்னி, வேர்க்கடலை போட்டா வேர்க்கடலை சட்னி, பாசிப்பருப்பு போட்டா பருப்பு சட்னி, தோரம்பருப்பு போட்டா தோரம்பருப்பு சட்னி. ஆகனால் இட்லிக்கு தேவை சட்னியே நல்லதுன்னு நல்லபடி தீர்ப்பை வழங்குங்க. நீங்க பேசியதை நான் சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். நீக்கிறீங்க? நான் சொன்னது தக்காளி சட்னி, நீங்க சொன்னது தேங்காய் சட்னி. ஆமா, தேங்காய்க்கு பதிலா தக்காளி போட தக்காளி சட்னி. தலைப்பு சொல்லுங்கன்னா தலைப்பு தெரியாம யாராவது பேசுவானா ஐயா? சொல்லுங்க, நீங்க நடுவர்ல சொல்லுங்க. எனக்கு சொல்லித்தானே நான் ஆரம்பிச்சேன். நான் இப்ப தூங்கிட்டேன். தூங்குறவனுக்கு காசு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, தலைப்பு இருக்கா? பொற்காலம். என்ன பொற்காலம்? நினைத்தாலே இனிக்கும் பொற்காலம். வாட்ஸ்அப் காலமா, வயல்வெளி காலம்? நடுவர் அவர்களே, வாட்ஸ்அப் காலத்தை நினைக்க முடியுமா இந்த காலத்துல? மாரியாத்த சாப்பிட்டா மக்களுக்கு சந்தோஷம், மாவரிசி பண்ணிட்டா மாமியாளுக்கு சந்தோஷம், பணங்காசு கட்டிட்டா புருஷனுக்கு சந்தோஷம், புதுச்சேலை எடுத்து கட்டிட்டா பொண்டாட்டிகளுக்கு சந்தோஷம். இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் ஊர் பயலுக்கு ஊரா சந்தோஷம். ஆரப்பாரு டச்சு, புருஷனோர் பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, பிள்ளையோர் பக்கம் டச்சு, பையனோர் பக்கம் டச்சு, குடும்பத்துல ஒருத்தருக்கு நோ டச். ஆறாள் வாய் விட்டு பேசுறாங்களா, வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, முகம் பார்த்து பேசுறாங்களா, முகநூல்ல பேசுறாங்க, இன்ஸ்டாவில எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறானுவோ. வெடிய கடலை போட்டு காது கருகி கொண்டிருக்கிறாங்களே. இந்த காலம் ஒரு நல்ல காலம். பேசுறதுக்கு 2 பேர் வெக்கமெல்லாம் வந்திருக்கிறீங்க. பார்த்து துப்பியா? மைக்கு புதுசு தள்ளி தான் துப்புனேன். நடுவர் அவர்களே, எங்க காலம் எப்பேற்பட்ட காலம்ங்க. ஒருத்தரை கடிஞ்சு பேச தெரியுமா? ஒருத்தருடைய சொத்து காசுப்பட்டமா, உழைச்சு சாப்பிட்ட காலம் எங்க வயல்வெளி காலம்ங்க. அப்படி வாழ்ந்தோம்ங்க. நான் கேட்கறேங்க, ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, அள்ளி முடிஞ்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து போனா காசு காலத்து மாரியாத்தாலே ரோட்ல வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன், ஒரு மாடு வாங்க, விதவதைக்க, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரை பண்ண, ஒரு இடம்பு குடி போவோம், புதுசா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு புக்கு பண்ண போறவன் அந்த மகராசி மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல அக்கா, நான் பேசுறது நல்லா கேட்டுக்கணும். காசு காலத்து பொம்பளை யாரையும் பேசல. நீங்க எல்லாம் நல்லதையா, உங்களை நான் பேசவே இல்லை. நான் பேசுறது பூரா குப்பிவாளக்காரியில மட்டும்தான் பேசுறேன். ஏன்னா நீ வீடு போகணும்ல, ஒரு புடிய ஊடு போய் சேரணும். போற சந்தா இருக்குது, எந்த சந்தில 3 நாள் இருட்டா கிடக்குது. ஏதாச்சும் பொம்பளை சேவக்கட்டை தூக்கிட்டு வந்து 6 இடம் பேசுங்க அப்படின்னு. அதனால அந்த வப்புக்கே நான் வர்றதில்லை. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்ணிட்டுனா? நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு அம்மனி சுத்தமா போயிடும். யாராவது மாட்டுச்சாணிய முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? அவ்வளவு அப்படி தங்க கேட்டா, ஏண்டா அருவுகட்ட விட மாட்டுச்சாணி வாசல்ல போட்டு வலிப்பாங்க, நீங்க என்ன மூஞ்சியில போட சொல்றீங்கன்னு கேட்டா. நான் கேட்கறேன், கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு பொழுவணும் இல்ல? இப்ப பொங்கலுக்கு வீட்டு வாசல் பூரா மாட்டுச்சாணி போட்டு தான் பொழிப்பு கோலம் போட்டுருக்குறோம். அப்ப மாட்டுச்சாணிக்கு எதுக்கு வாசல்ல போடுறது? கிருமி உள்ள வரக்கூடாது. வேணா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! சோறு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி கிச்சடி கேசவம் கலரி கொடுத்தேன். அதுல நீ வந்து சக்கரை போட்டு சாப்பிட்ட. நடுவர் 3 கரண்டி சக்கரை போட்டிருக்க ரிப்போர்ட். நீ வச்ச விளக்கு தாண்ட டேய் தாடி. 7 தாடி இருக்குது, எந்த தாடி சொல்லிட்டு? நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையோ 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரேன். சரி, என்னடி பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னா. பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? எப்படி தெரியும்? அது என்னடி பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சு. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னா. எனக்கு நெஞ்சு வலிய வச்சுட்டு முடச்சூர் சந்தையில சனிக்கிழமை மணிக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாடு வாங்கிட்டு வந்து விட்டா வருஷம் 2 குட்டி போடுங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. கிடா ஆடு குட்டி போடலாம்ல.
கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது. அது பொட்டையாடு இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே. உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு. எத்தனை குட்டி போடுக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் அவன் சட்டை எட்டி பிடிக்க. அடே பாலா போன நட்டக்காலா உங்க வீட்டுல கிடாய் இல்ல. என் வீட்டு கிடா சேர்ந்த உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டுக்குது. ஒழுக்க மரியாதை 2 குட்டியில 1 குட்டி பங்கு கேளுக்கா. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க. இளைஞர்கள நற்பணி மன்றத்துக்கார அத்தனை பேருக்கு கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணுவான். அவன் யாரு வந்தாலும் சண்டைக்கு வருவான். எதுக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேட்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பாயின்னு சண்டைக்கு வருவான். ஆட்டுக்குட்டியோ? நடுவர் அவர்களை 4500 ரூபாய் செலவு பண்ணி இந்த காலத்துல இப்ப இன்னொரு புருஷனா கட்ட போறேன். தோட்டத்துல வேலை பாருன்னு சொன்னா கேட்கணும் இல்ல? அந்த காலத்துல எங்க பெரியாம்பளை சொன்னா பொண்டாட்டிக்காரி கேட்டா குடும்ப சந்தோஷம் இருந்தது. இந்த காலத்துல புரிச்சொன்னா பொம்பளை கேட்கறாளா? கேட்கல. நான் திருப்பூர் பால் கொண்டு போயிட்டேன். உங்களுக்கு எப்படி பக்கத்துல கோபி டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன், எங்க ஊர் குப்பி வேலையும் பால் ஊற்றி போட்டு வந்து பாக்குற பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்த பள்ளிக்கூடம் போட்டு வந்து ஏன்டா நீ டியூஷன் போறப்பட மாடு மேய்க்கிறேன் ரொம்ப மேய்க்கிறான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா கோமருமா வரணும் வெட்டு வண்டி விட்டம் போறதுக்கே வந்து போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா லலிதா வாட்டவே படுத்திருக்கிறாங்க. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனி அம்மனியோ அட அம்மனியே என் குழும்பு ஆகி பறக்கல ஏன் அங்கதான் அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்துற மாதிரி மூச்சு பூரா வெள்ளை விளையாடு மைதாமா படுத்துக்கிறாளா? இப்போ போன நாய் வீட்டு சாவி கொண்டு போயிட்டான். அந்த ஓனரமும் ஓரமா நின்று இருந்தது. நான் போய் என் கண்ணே சம்சாரம் வந்தாலே பார்த்தேன். உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரையோ சம்சாரம்னா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவோன்னு 4 குந்தாடி உருட்டுட்டு கிடக்கிறாளுவோ எவனு தெரியலிச்சுட்டு எழுப்பிட அப்படின்னு. அந்த அம்மா கேட்டவன கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 5 வருஷமும் கூட கொண்டாட்டி உங்ககிட்ட பிழைக்கிறாங்க நீ அடையாளம் தெரியலிங்கிற. அவன் மேக்கப் போன வந்து 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு அப்படி தெரியுமா அவன் கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோம். அந்த கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமா மோசு மோசுங்க. ஆமா செர்மன் செப்பேடு. செர்மன் செப்பேடுல பொம்பரி நாய். அந்த பொம்பரி நாய் அது என்ன வந்துச்சு கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது. பெத்த ஆத்தா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க காசி காலத்துல பாலாடை பார்த்தா நாய்கம்மன் இருக்குமா? அது கதவு சந்தில் போனது. சேர் மேல படுத்திருக்கிறவளை பார்த்தோன்னா டப்புன்னு டேபிள் மேல ஏறி சொலுக்கு 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 மூச்சு பூரா நக்குது. நக்கிறது நாய்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இவன் கேட்கிறா ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில ரிமூவ் பண்ற முடியுங்க ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. இந்த வாட்ஸ்அப் காலத்துல நாய் நக்கருக்கு 4500 ரூபாய் ஒப்பம் சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அப்படி கேளியா? நடுவரவர்களை 4500 ரூபாய் இருந்தா அந்த காலத்துல ஒரு ஏக்கரை வயக்காடு வாங்கி போடலாம். 4500 ரூபாய் இருந்தா 2 பேர் குடியிருந்தாலும் கூடு கட்டி போடலாம். இன்னைக்கு நாய் நக்கருக்கு 4500 ரூபாய் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் காலம் நல்ல காலமா இல்ல? நடுவரவர்களை டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். வீக்கமா தான் தெரியுது. தொங்குது பாத்தீங்களா? தெரியுது. அவ்வளவு வச்சிருக்க 1,93,500 ரூபாய். மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஓன் டவுசர் தான். திடீர்னு 10 திருடன் வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய சுத்தி போற மாப்பிள்ள பாருங்க சுட்டுருவாங்க. நடுவரவர்களை இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத காசி வாழைய மக்கா இளைஞர்களா நற்பணி மன்றத்தார சாட்சி வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். லலிதா அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சடத்துக்கு முன்னால சும்மா கொடுக்கிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பண்ணணும்? லலிதா அவர்கள் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம்யா. சரி ஒரு 50 ரூபாய் காசு கொடுறா. இது முதுக நான் திரும்பி அதுக்கெல்லாம் அவன் புருஷா அவன் தானே உன் வழியா சொல்லி விட்டான். சொல்லி விட்டுக்கிறான் பாரு எப்படி. நடுவரவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 ஏக்கருக்காக இந்த காலத்து பொம்பளைங்க சாய்க்கிட்ட கதவும் நிலவும் சன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. முந்தாடியில கல்லு பதச்சா முன்னால் இழுத்து இப்படி பார்க்கலாம். பாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு ஜாக்கெட்ல முதுகுல லேடிஸ் பூரா கல்ல வச்சாங்களோ
புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போடுறது. எப்படியே செலவில்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமை என்ற சம்சாரங்க முதுகுல ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தான். போற டுமுக்கு டுமுக்கு ஆடிக்கிட்டு போகுது. ஏய் எதுக்கடி ஜாக்கெட்ல நாடாங்கிற? நீ டவுசர்ல நாடா வச்சுக்கிற, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சுக்கிறேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சு போங்கிறாளே, இது நாடா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அதை பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கிறான்டா. ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2100 ரூபான்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. இப்ப தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்ற மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல, மாத்திட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதாச்சா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் அதே டைலர் எங்க வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தான்னு கேட்டேன். சார் மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறானே. இந்த காலம் நல்ல காலமா? வாழலாம். அந்த காலத்தை வாழவே கூடாது. உடலழகை ஊறுமச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊறுமச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய போடக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. என் உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவர் அவர்களை இந்த காலத்துல ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஆம்பளை போடுற துணி பூரா பொட்டப்புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொட்டப்புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டவுசரை பொட்டப்புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொட்டப்புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்டப்புள்ளை போடுற சுடிதார போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? ஆசைப்பட்டிருக்கிறாங்களா இந்த காலத்துல? என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்டப்புள்ளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொட்டப்புள்ளை போடுற லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறோமா? ஐயா ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்து சிரிக்கும். நல்லா சுடுகாட்டுல வந்த பேய் மாதிரி இருப்பேன். காட்டு பிசாசு மாதிரி இருப்பேன். காட்டு பிசாசாட்டா. எதுக்குங்க இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சரிசமம்னா கல்வியில, சொத்துல, வேலை வாய்ப்புல சரிசமமா இருக்கா. ஆனா ஆம்பளை ஆம்பளையா இருக்கோ, பொம்பளை பொம்பளையா இருக்கோ. ஆனா அப்படி இருக்கிறீங்களா? இல்லையே. அல்ல கெரா பார்த்து இந்த பசங்க மசுறு வெட்டுற அழகா பார்த்துட்டா அதான் அப்படியே அள்ளி முத்தம் கொடுக்கல. அன்னைக்கு பாக்குற ஒருத்தர் நாயிடக்கிற மாதிரியே நக்கிடுவாங்க. ஏன்டா காசு கீசு கொடுக்காது விட்டியாடா பார்பருக்கு? இல்ல இது ஸ்டைல் அப்படிங்க. அப்புறம் பாக்குற 4 மசுறு மட்டும் நட்டுக்கிட்டு நிக்குது. இது என்னடான்னு கேட்டா இதுதான் அக்கப்போர் கட்டிங்க அப்படிங்கிற. அது வைக்கப்போர் கட்டிங்க. அப்புறம் பாக்குற ஒருத்தர் 3 கோடு ஓட்டுக்கிட்டு வந்தேன். என்ற கோடு அப்படிங்க, இது பைபாஸ் ரோடு அப்படிங்க. அழுத்தி சொல்லாத இதுக்கு டோல் கட்டு வச்சிருவாங்க. நடுவரவர்களே, ஒரு ஒழுக்கம் உண்டா, ஒரு பண்பாடு உண்டா இந்த காலத்துல? ஆனா அந்த காலத்துல நாங்க அப்படி இல்லைங்க. பெரியவங்க வாராங்கன்னா படா உடான்னு எந்திரிச்சு நிற்போமுங்க. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்தவங்க, அவங்களோட அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்தவங்க. இந்த காலத்துல யாரால மதிக்கிறாங்களா? நீங்க அப்படி கேளியா? நடுவரவர்களை நல்லா பாருங்க. அன்னைக்கெல்லாம் பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டாங்க. இன்னைக்கு காசு வேலை ஊடாய் போச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பூரா நெல்லு விளையில காடு, எல்பிபி வாய்க்கா தண்ணி ஏகமா பாய். காத்தால 7 மணிக்கு சேலை தூக்கி கட்டிட்டு பொம்பளை கும்பிச்சான்னா காசு வேலைக்காரியோ 3 மணிக்கு ஒரு ஏக்கர் நெல்லு நட்டு போடுவாளுக்கோ. 7 மணிக்கு அறுப்புக்கு அறுவாள் எடுத்தானா மத்தியானம் 1 மணிக்கு ஒரு ஏக்கர் காடு அறுத்தாயிரு. அப்படி வம்படியா பாடுபட்ட மண்ணு இந்த மண்ணுங்க. பொழுதுக்கு பாடுபடுவாங்க, எருமைப்பாங்க. ஊடுத வராத 10 எருமை 15 எருமை இருக்கு. மாடுக்கு நாட்டு மாடு பட்டு பட்டுன்னு வீசி. ஆனா பொம்பளையில கண்டா குணமா நின்று பால் கொடுக்குங்க. அப்படி வம்பாடி பட்டார். இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு கம்பு, ராகி, குதிரவாழை, தேனை, சாமை இதுதான் சாப்பாடு. எடுத்து கம்பரிசி புடிச்சா ஈடுறக்க மச்சாண்டா முன்னாடி குழந்தை முன்னாடி வாசல் ஒல்லு போட்டுருப்பாங்க. ரக்கம் எப்படி போடுவாங்க தெரியுமா? 4 மூளை ஒல்லுக்குள்ள
துருண்டை எடுத்து போட்டு 3 வருடம் திரும்ப டாம்பளை காத்தால் 7 மணிக்கு ஏற்போட்டுனானா 4 மணிக்கு ஒரு ஏக்கரை காடை ஓட்டுனானுங்க. இந்த காலத்துல பொம்பளை எவ்வளாச்சும் விட்டுட்டு வெளியே வராலும் பொழுதா ஒழுங்கி டிவி 6:30 மணிக்கு ராமாயணம் 7 மணிக்கு அன்னம் 7:30க்கு கயல் 8 மணிக்கு நாடகம் புது நாடகம்டா ராமாயணம்னா இருக்கு 8 மணிக்கு 3 முடிச்சு 8:30 மணிக்கு இது என்னமோ நாடகம் போடுறானே இது சிந்தில் கப்பா 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு 9:30 கதிர் நீச்சல் 10 மணிக்கு மல்லி 10:30 மணிக்கு தான் என் பொண்டாட்டி அடுப்புல வைப்பா கொல்லி. இத சொல்லி விளங்குமா குடும்பம் எப்படியா பெத்த தாய் எப்படியா சாப்பாடு போட்டா நல்லா கேட்டுக்குங்க. பட்டிமன்றம் முடிச்சு வீடு போனா நம்ம எஜாமி காசு வேலைக்கு போனீங்க ஏடா மாமச்சன் போட்டு சோறு போட்டாங்களா ஏடா கொத்த வேலைய பாத்தியா மாமன் இருக்குதாடா அம்மா அதெல்லாம் அருமையா சோறு போட்டாங்கம்மா சூப்பரா இருந்ததுப்பா இட்லினா அந்த கிச்சடி சூப்பரா இருந்ததுப்பா. நீ போய் படுத்தினே எந்திரிக்க மாட்டே கழுவோம் நான் கைய கால கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறக்குள்ள கல்லு காய்ச்சாயிரு. ஏய் வெண்ண கோழி இருந்தது 3 பள்ளிக்கு வாங்குது நேத்தா மொட்டு வச்சதுதா ஒரு மொட்டு தோசை போட்டுத்தாரேன். ஒக்க ஊர்ந்து வந்தப்போ பருப்பொடி கொடுத்துட்டா ஒரு பொடி தோசை போட்டுத்தாரேன். நேத்து நெய் காய்ச்சி சனிக்கிழமை இருந்தா நெய் தோசை போட்டுத்தாரேன். நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் பெத்த தாய்ங்க வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைட்டு போட்டாளுங்க. எங்க வயல்வெளி காலத்துல இப்ப வாட்ஸ்அப் காலத்துல வீட்டுல ஒரு மகராசி இருக்காளுங்க சில்சில் ராணி சிலேபி மேனி யாரு என் பொண்டாட்டி தாங்க. ஒரு தோசை தாங்க கல்லு ஊத்திருப்பா. மாமா போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து மாமா போதுமா மாமா போதுமா போதுமாங்கிற அந்த தோசை தின்ன இந்த டேக்லாரி கீழே விழுந்து செத்தன்னு கேட்கறேன் நானு. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா தோசை சொல்லுவா? எவ்வளவு பெரிய குண்டா தான் வச்சிருக்கா ஒரு குண்டா அதுல 2 கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கி என்கிட்ட வருவேன். மாமா தோசை ஊத்தவன் ஊத்திட்டீன்னு சொன்னா முதல் தோசை முருகலா வரும் நெய்யோடு வரும். 2வது தோசையில நெய்யே இல்லாம வரும். 3வது தோசை ஊத்தப்பமா வரும். அப்படின்னா அதோட முடிச்சுக்கடா லூசு பயிலேன்னு அர்த்தம். நடுவரவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க காலை எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தாரா திங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு அந்த நைட்டு சோறு தானுங்க. அந்த நைட்டு சாப்பாட்டை எந்த பொண்டாட்டியாவது இந்த காலத்துல சந்தோஷமா பரிமாறாளா? கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகளுக்கு எது விரும்பும் வயதான காலத்துல மாமனா மாமியாளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளாங்க. தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க வீட்டுல என்னால நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருக்கோ பருப்புத்திட்டு வாரு வாரமான கணபதி வாரத்துல இருந்து வாரா கணபதி வாரத்துல கடகனியே இல்லையா ஏக்கு எரியுது பயலத்து மூக்களை வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது எனக்கு பவர் எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். 3 மாசம் ஆச்சு வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர போகும்போது 3 கட்டப்பையில ஏற்றிட்டு போறோம். கொக்காக்காரி இருக்கு ஊத்திட்டு பாரு. உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்ற 50 கண்டாலும் செலவு பண்ற. நாமளும் 2 முள்ள பத்து வச்சிருக்கோம்ல உனக்கெல்லாம் எப்படித்தான் தொட்டையில சோறு இறக்குதோ இருக்கோ. தயிர் கொண்டு வாரு. எறும்பு தயிர் வேணுமா மாட்டு தயிர் வேணுமா? பால்ட்டா இருந்தா ஊத்துவேன் வந்து போட்டு சாப்பிட்டு அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவங்க சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. ஒருவன் நல்ல சோறு போடுற துப்புல இந்த காலத்துல பேசுறதுக்கு நீ பொம்பளை என்னொரு சாமர்த்தியமா பட்டாசு வந்திருக்கிறேன். உண்மையிலே பொண்டாட்டி எப்ப தெரியுமா சிக்கல் ஆரம்பிப்பா? நைட்டு சாப்பிடும் போது அப்பதான் சாப்பாட்டை அள்ளி வாயில வைக்க போவோம். அவ சொல்லுவா சாப்பிடுங்க உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயா என்ன கேட்க போறான்னு தெரியலையே. செல்லேதே எடுத்து பார்த்து விட்டாளா இல்ல நம்ம பைக்கில் ஏத்திட்டு போனது யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த குழப்பத்திலே இவன் சாப்பிடுறது 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். இந்த குழப்பம் இன்னைக்கு தானே நடக்குது. இந்த காலத்துலயும் அன்னைக்கு இல்லையே. நடுபரவர்களை நல்லா கேளுங்க. காசி காலத்திலே யாருக்கு தண்ணி போட வழக்கம் இல்லையாமா.
யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாம் அந்த வாசமே என்னன்னே கூட்டத்துல சலசலப்பு தென்படுது. பார்க்கணும் பக்கத்தை ஓஹோ. ஆத்துக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படிக்கு இப்படி தண்ணி ஓட்டு போய் வீட்டுல படுக்கிற ஆம்பளைகளுக்கு மஞ்சநாதன் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியா? மப்பள போய் வீட்டுல படுக்கிறதா இருந்தா கவுசர்ல பணம் இருந்தா எடுத்து உஷாரா ஒளி வச்சுக்கிட்டு தூங்கும். ஏமாந்து பணத்தோட மப்பள போய் வீட்டுல படுத்தீங்கன்னா கவுசர் இருக்கு, வெடிச்சு காத்தால பணம் இருக்கு. நீ போய் டீ கடையில கோல்டெல்லாம் வாங்கி ஒரு டீயை குடிச்சு போட்டு கையை உள்ளுடுவ காசு எடுத்து அங்க இருக்காது. வீட்டுல பணம் இருக்குது எங்க நீ தண்ணி போட்டு எங்க போய் கிடக்கு அங்க போய் பாரு. என்ன போய் போயிடுவா. உஷாரா இருக்கணுங்க. உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் தீபாவளிக்கு போனஸ் வாங்கிட்டு வந்தவன் தண்ணிய போட்டு 10,000 ரூபாய் டவுசர் வச்சு வீட்டுல படுத்துட்டான்டா. காலையில எந்திரிச்சு பாத்துருக்கானா பணத்தை காணாம. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கான். இவன் பொண்டாட்டி எடுத்து அவங்க அம்மா வீட்டு கொடுத்து பொண்டாட்டிக்காரி எடுத்து கேட்டாலும் 1000 சத்தி பண்ணுவாங்க. அப்படித்தான் வளர்க்குறாங்களா ஈம்பா அது அம்மா வீட்டு கொடுத்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவ டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போனா மாமியா வீட்டுல இவன் டவுசர் கொடியில காஞ்சிட்டு இருந்திருக்கான். அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சு போட்டு தெரிஞ்சிருக்கான்டா. இந்த வாழ்க்கை வாழலாமாடா? இந்த காலம் மாறுகட்ட காலம்ங்க. நல்லா நினைச்சு பாருங்க. ஜல் 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 ஜல்லிங்கை ஒளி பண்பாடாவட்டு ஒழுக்கமாவட்டு அடுத்தில மதிச்சதாவட்டு எங்க வாட்ஸ்அப் காலத்துல ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா வயல்வெளி காலத்துல தாங்க எல்லா பண்பாட்டையும் கொண்டாந்து சேர்த்து இருக்குதுங்கிற நல்ல தீர்ப்பை நீங்க வழங்குபடி கேட்டு 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணலாம், 10,000 பேருக்கு சோறு போடலாம், 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்க போடலாமுங்க. அது சொர்க்கத்துக்கான வழி இல்ல. பெத்த தாய் தாப்பனுக்கு இந்த காலத்துல சாக வரைக்கும் சோறு போடுங்க. அதுதான் இறைவனை போல ஒரே வழி என்று சொல்லி வாழ்க விவசாயம், வளர விவசாயி, ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்றவன் பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவை வருஷம் ஒரு புள்ள பத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையில மஞ்சுநாதன் அருமையா பேசியிருக்காரு. உண்மையில இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வீட்டுல திருமணம் பண்ணாவோ இல்ல நம்ம வீட்டுல விழா வச்சோம்னா வாழை மரம் கட்டுவோம். ஆனால் இந்த இளைய நிலா நற்பணி மன்றம் இந்த விழாவை வாழை மரம் கட்டி அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க பாருங்க. தன் வீட்டுல நடக்கிற விழா மாதிரி நடத்துறாங்க. அதனாலதான் வாழையடி வாழையா 30 வருஷத்துக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா ரோட் தெருவில் பார்த்தோம்னா கோலமா போட்டிருக்காங்க, கோல போட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கோலம் போட தெரியறது இல்லை. இது மாதிரி போட்டிகளை வச்சாவது அந்த பிள்ளைகள் கோலம் போட்டு பழகும். அப்படி கோல போட்டி வச்ச இந்த இளைய நிலா நற்பணி மன்றத்துக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். கோல போட்டிகள்லாம் வைக்கணும் சார். இன்னைக்கெல்லாம் கோலம் போட தெரியல. ஆனா என் மனைவி அவ்வளவு அழகா கோலம் போடுவான். போன பொங்கலுக்கு அப்படியே பசுமாடு மாதிரியே அழகா அப்படி தத்ரூபமா வரைஞ்சிருந்தா எங்க வீட்டுக்கு முன்னாடி கோலத்திலே. காலையில பாக்குறேன் அது மேல ஒரு காளமாடு வந்து படுத்து கிடக்கு. நெசம் மாடுனே நம்பி சூழ்ந்து விரட்டி விட்டேன். ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு ஓடுது. முடியறதுக்குள்ள கண்ணுக்குட்டி ஓடுச்சு. அந்த அளவுக்கு தத்ரூபமா வரைவா. இந்த வருஷம் என் போட்டோவை அப்படியே வரைஞ்சிருக்கா. எப்படி அவ்வளவு பாசமான்னு கேட்கிறேன். அப்பதான் வரவே போறலாம் மிதிச்சுட்டு போவான். அதுக்காக தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வாழ வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு காலத்துல வயல்வெளி காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறந்த ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்ததை பார்க்க போறேன். தாய் அழுவல, பிள்ளை அழுவல, புருஷன் வந்து அழுது கிடக்காங்க. நீ ஆண்டா அழுகுறாங்க கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் நான் தாண்டா அவங்க இடத்துல அழுது கிடக்கேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷக்காரன் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்து. அதான் நல்லது. மாடிப்படி ஏற முடியாம குப்புற வந்துருக்கேன்.
எப்ப பிரசவம் பாக்குற நீ? ஊர் உலகமே அங்கே வாட்ச்மேன் வந்து என் கதவை தட்டி சொல்றாரு, சார் உங்க பொம்பளையால கீழே விழுந்துச்சு, அது ஏன் பொம்பளை இல்லையா, டீமுக்கு வந்த பொம்பளையால அப்படின்னு சொல்றேன். மாத்தி சொல்லாத அப்படி. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு. லைட்டா பனித்துளி விழுவுற மாதிரி தெரியுது. நான் இடைக்கிறிகளை குறுக்கீடுகளை குறைத்துக் கொண்டு உடனடியாக பதில் சொல்ல வருகிறார் பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. ஹலோ டெஸ்டிங் ஹலோ. அப்படியே உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச